இன்னைக்கு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே ஏங்க? அப்படி எங்க ஊர் வந்து கரூர். எஸ். அங்க வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். அங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார், என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு. ஏன் கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்று கல்யாணம் பண்ணாங்க. அப்படியே எப்படி சொல்றது, எங்க அம்மாவா எங்க அப்பாவான்னு நல்லா சாரிசமா இருக்கும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். கல்யாணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. அப்படி லவ். ஆமாங்க சார். அப்படி என்ன பிடிப்பு உங்களுக்கு சங்கர் மாமா மேல? தெரியலங்க சார், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க சார். உங்களை பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும். அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா செலவு போறதுக்கு வாழ்த்துக்கள். வந்து பக்கத்தாடி ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். எஸ். டிவில ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்துருக்காங்க போல சார். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோ. அப்ப எங்க அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். புரியல. டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில உங்க பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க போனாங்க சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க சார். பொண்ணு பார்க்க வந்தது வேற மாப்பிள்ள. என்னங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா இல்ல? அட்வென்ச்சரஸ் லவ் ஸ்டோரியா இருக்கே. பட் இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. எங்க அம்மா அப்பா வந்து லைன் வீட்ல இருந்தாங்க. எங்க அப்பாவோட எங்க அம்மா வந்து 2 வயசு கூட. ஓகே ஓகேமா. அப்பா வந்து 2 டைம் மேக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ஃபெயில் ஆகி வந்திருக்காங்க. ஒரு கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு, இல்ல 2 டைம் அட்டெண்ட் பண்ணிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன், இன்னொரு டைம் அட்டெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தரேன்னு சொல்லி தந்து எங்க அம்மா சொல்லி தந்தேன். எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லித்தரா, லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணாங்க. இந்த கதைய உங்ககிட்ட இந்த மாதிரி தத்துவமா சொன்னது யாரு? எங்க அப்பா தான். நினைச்சேனா யாரு? நான் தான். ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது அவார்டி ஃபங்க்ஷன்ல உள்ள பொண்ணை போட்டோ எடுக்காம எங்க அம்மாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த சேனல் அந்த நம்பருக்கு விடாம ஃபோன் பண்ணி இவங்க பண்ணும்போது, மேம் நான் உங்களை அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன், உங்களை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் கலாப காதலன் அந்த படத்தில் ஹீரோயினோட தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, நான் ரொம்ப அட்மைட் பண்ணுறேன் உங்களை. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருக்காங்க. அங்கே போகும்போது அப்பா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டை வச்சுதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல் உருவாயிட்டு இருக்கு. என்ன பாட்டது? எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா. அந்த பாட்டு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் பாடினாரு, அதான் அம்மா அப்பாவை விரும்ப ஆரம்பிச்சாங்க. என்னம்மா லவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்கிறானுங்க. ஒரு சாங் பாடினாலே லவ் பண்ணிடலாம் போல் இருக்கேன். அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏற்கனவே எனக்கு தெரியும், என்னால நான் பேச மாட்டேன். அப்ப அங்க வந்து அந்த பாட்டு பண்ண பாரு சரின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன் சார். அம்மா வந்து 10th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா பின்னாடியே போய் துரத்தி லவ் பண்ணிட்டு முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் ஏத்துக்கிட்டீங்கன்னா கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு கோயில்ல. அப்பா தாலி ஒழிச்சிட்டே வீட்டுல நல்ல பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. என்னமா அலைபாயுதே கதையெல்லாம் வருது. தாலியை மறைச்சிட்டு ஒரு நாள் அவன் பாட்டி பார்த்துட்டு தொடப்ப கட்டதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் அப்ப மணிரத்னம்லாம் படம் லேட்டா தான் எடுத்திருக்காரு. 17 வயசுல மேரேஜ் பண்ணி இன்னைக்கு நான் 42 வருஷம் ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. இன்னும் வரைக்கும் நான் தான் ஓடியாரேன். ஆபீஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே நான் தான் ரன் பண்ணேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதனால நீ இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச வந்து அந்த மெச்சூரிட்டி வேணும் முதல்ல ஃபர்ஸ்ட். அதாவது புரிஞ்சதா சொல்ல வரீங்களா இல்ல சின்ன வயசுலயே புரியாம கல்யாணம் பண்ணிட்டோம் காதலிச்சு புரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதா சார்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.
நான் லவ் பண்ண தெரியும். ஆக்சுவலாக நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுவேன் தான் இருந்தேன். இதுதான் வந்து நல்லது. மனசு இவங்க அந்த என் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு, ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க இவங்க ரொம்ப. ஓ அப்படியா விஷயம்? ஸ்டேட்டஸ் பார்த்து ஏன்னா சேம் கேஸ்ட் தான், ஆனால் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பயங்கரமா. பயங்கரம் அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி, நான் லவ் தான் 8-9 கொடுத்தன வீடு, அங்கே போய் அசிங்கப்படுத்தினால நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் ஸ்டேட்டஸ் போயிட போதும் எங்க அசிங்கமாட போதும் நான் அப்படி இவங்களா சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாவி அப்பலா கல்யாணம் பண்ணா உனக்கு வந்து அந்த லவ் பண்ற மெச்சூரிட்டி இல்ல. போய் சத்தம் போடுறதுனால தான் நான் கல்யாணமே பண்ணேன். நீங்க போய் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கீங்களே ஒரு டைவி 2 தடவை. அது உனக்கு அசிங்கம்னே. அவங்க வீட்டுக்கு நான் போனதே அந்த பொண்ணால தான் சார். போன்ல பேசும்போதே இவன் சொல்றான் எங்க அம்மா வீட்டுக்கு. அதனால தான் நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசி இதெல்லாம் வேண்டாமா, நீ நல்ல இடத்துல நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அவன் சரி கடை இவனையே சொன்ன. அவன் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் சண்டை போட்டு அவ்வளோ அசிங்கமா பேசி ரொம்ப தவறான விஷயம். மே 20ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். உடனே அத்தை ஒரு வாரத்திலே போய் பேசினாங்க. முன்னாடியே உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பலையா? அம்மா அதான் எதுக்கு அமிச்சிங்க? பிச்சை வைக்கிறதுக்கு தான் அமிச்சிங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. சிங்கப்பூருக்கு அனுப்பி நல்ல ஆளாக்கி சம்பாதிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க. அப்போஸ் ஆமா. சரி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். மெச்சூரிட்டி வந்துரும்ல சார் அந்த பொண்ணுங்க வந்துடும் சார். அப்படியே நீங்க சொல்ற தாட்டே அப்படி 5 வருஷம் போய் 2 வருஷமும் சிங்கப்பூர்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளார அந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிட்டா இவ்வளவு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணா. அதான் ஐடியா. நான் பத்தி எனக்கு தெரியும். புதுசுல தடுமாறுனீங்கல்ல, அப்போ உங்க மாமியார் உங்ககிட்ட இருந்திருந்தா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அப்ப சப்போர்ட் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்போ சப்போர்ட் கிடையாது. Support அவங்க யாருடைய ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சப்போர்ட்டும் கிடையாது எங்களுக்கு. எங்க ஃபேமிலி நாங்க பாத்துக்கணும், அவங்க ஃபேமிலி அவங்க பார்ப்பாங்க. அவள் தான் அப்படி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. அதுக்கப்புறம் போக பழகிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களால. எனக்கு இப்போ ஓகேமா எங்க வீட்டில் வந்து வசதி வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. என்ன அவங்க ஃபேமிலியில கொஞ்சம் ஹை ஃபேமிலினால அவங்களுக்கு அது இதுவாகல, சாட்டிஸ்ஃபை ஆகல. எப்படி சொல்றா பாரு, எப்படி சொல்றா பாரு. எங்க அப்பா இப்ப கேட்கலாமா? அவங்க ஸ்டார்டிங் கேக்குறாங்கம்மா. என்ன சொல் நடந்தது சொல்லண்டி. நிமிஷம்னால தாங்க முடியலையே. நல்லா தான் இருக்குங்க, இப்ப நல்லா தான் பாத்துக்கிறீங்க, நல்லா தான். மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றது தான் வந்து நல்லது. இந்த பிள்ளைய போய் திட்டிவிட்டோமே அப்படின்னு இது வருத்தம் உண்டா? எனக்கு ரொம்ப வருத்தம். இப்ப இல்ல, அதெல்லாம் ஒரு 5-6 கொரோனாக்கு முன்னாடியே வருத்தம் வந்துருச்சு. எனக்கு வருத்தம்ப்பா. இவங்க காதல் சூப்பர் காதல். 10 வருஷத்துக்கு அப்புறம் நிக்கிறாப்ல மனைவிக்காக. அப்புறம் என்னன்னா ஒரு பொண்ணை நீங்க அவமரியாதை செஞ்சிட்டீங்க. ரொம்ப நிக்கிறான் மீனா. ஆமா ரொம்ப நிக்கிறான். மீனா மூஞ்ச பார்த்து சொல்லண்டி. முந்தா நாள் நடந்த சண்டே கூட இந்த வாலிப கண்ணிகளையாம பாலா போயிடும். வானவே வானாமா இவன் எனக்காக வாழ்டின்னு வாழ வச்சிருக்கேன் சார்.